அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் வெட்டுறது எப்படி, மீனை எப்படி எவ்வளோ ஸ்பீடாக வெட்டுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த படம் எடுத்தது நம்ம காவாங்கரை மார்க்கெட்டில், மீன் மார்க்கெட்டில் எடுத்தது. முதல்ல நம்ம சின்ன மீன் வெட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது முதல்ல அது மேலே இருக்க சிரலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிட்டு, கொஞ்சம் தலையாண்ட கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, அது வயிற்றுக்குள்ளே இருக்க குடலை எடுத்துகிட்டு அப்படியே போட்டுடுறாங்க. பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் தெரியும், ஆனால் அந்த கத்தியோட வெயிட் இருக்குது பாருங்கள், அது நம்மளால் தூக்கக்கூட முடியாது. அவ்வளோ நேச்சுரலாக அவங்க அதை கட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் செய்கிறது கஷ்டம்தான். அந்த குடலை இருக்க குடல்லாம் எடுத்துகிட்டு வர அந்த ஸ்மெல்லை பொறுத்துக்கிட்டு நம்ம அங்கே நின்று வீடியோ எடுக்கும்போதே ஸ்மெல்லு வந்துட்டு தான் இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க கட் பண்ணுறது, அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுலாம் கஷ்டம்தான். அடுத்தது பெரிய மீன். இது ஏரி வவ்வால்னு சொல்கிறாங்க. கடல் வவ்வால் இருக்குது, ஏரி வவ்வால் இருக்குது. முதல்ல இதில் இருக்க செதிலெல்லாம் முதல்ல எடுக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் கம்பியாக இருக்க ஒரு டூலை பயன்படுத்துகிறாங்க. அதை வச்சு எடுத்தோம்னா அது உடம்புல இருக்க செதிலெல்லாம் பிச்சு தள்ளிட்டு தானாக வெளியே விழுந்துருது. இது ஒரு கஸ்டமர் ஹோட்டலுக்காக வாங்கிட்டுருக்காங்க. அதை கட் பண்ணும்போது நான் இதை படம் எடுத்தேன். பார்த்திங்கன்னா முதல்ல அது உடம்புல இருக்க செதிலெல்லாம் நல்லா தனித்தனியாக அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் 2-3 வகைகள் இருக்குது. ஹோட்டலுக்கு தனியாக தேவையான சொன்னோம்னா அதுக்கு தனியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டு தேவைக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு தனியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அவங்க கட் பண்ணி கொடுக்கும்போது எந்த மாதிரி தேவைக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிடணும். முன்கூட்டியே சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வீட்டுக்குன்னா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போடுவாங்க. ஹோட்டலுக்குன்னா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போது எவ்வளோ செதில் இருக்குது பாருங்கள். எடுக்க அந்த செதில் வந்துக்கிட்டே இருக்குது. அது உடம்புல இருந்து செதிலெல்லாம் எடுத்த பிறகு மறுபடியும் ஒரு தடவை அதை தலை வால் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு துண்டு போட ஆரம்பிப்பாங்க. இப்போ அவர் செதிலெலாம் எடுத்து முடிச்சிட்டாரு. கட் பண்ணுறதுக்காக கத்தியை கூர்மைப்படுத்துகிறாரு. இப்போ வால் பகுதி, ரெக்கை பகுதி எல்லாத்தையும் வெட்டிட்டு இப்போ வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. தலையை தனியாக வெட்டிட்டு கொஞ்சம் அது மேலே இருக்க செதிலெல்லாம் எடுத்துகிட்டு ரெக்கையும் கொஞ்சம் வெட்டிட்டு தலையை கூட யூஸ் பண்ணிப்பாங்க சாப்பிட்றதுக்கு. மீன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், தலை கூட குழம்புல போடுவாங்க. இது ஹோட்டலுக்காக வெட்டுறதுன்றதுனால கொஞ்சம் சைஸ் வாரியாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். எடுத்தோடனே வாழை வெட்டி போட்டுடுறாங்க, ரெக்கையை வெட்டி போட்டுடுறாங்க. கட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. தலை தனியாக வெட்டு 1 துண்டு 2ன்றாங்களே, இதை பார்த்தாலே தெரியும். ஆனால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ஒரு மீன் கட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம வலிவெல்லாம் அதில் போட்டு கட் பண்ணால் தான் கட் பண்ண முடியுமே தவிர சாதாரணமாக மீன் கட் பண்ண முடியாது. எலும்பு சொல்கிறோம், அந்த எலும்பே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வேகமான ஒரு அடியினால தான் அந்த மீன் கட் பண்ண முடியும். பாருங்கள், அவங்களுக்கு ஈஸி. அவங்க அதை கட் பண்ணுறது அதே தொழிலாக வச்சுட்டு செய்கிறதுனால அவங்க ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை இந்த வீடியோ எடுத்து. அதுக்குள்ளே எத்தனை மீன் அவங்க கட் பண்ணி போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் கழுவி ஆஞ்சி அது கட் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் பிடிக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் இதுக்கு கட் பண்ண ஆகுது. அவங்க கட் பண்ண எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறாங்கன்னு சொல்லி கட் பண்ணி முடித்த உடனே வாடிக்கையாளருக்கு பையில் போட்டு கொடுத்து விட்டுடுறாங்க. அடுத்த தடவை நம்ம இதை விட பெரிய மீன் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.